वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்று பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்று பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்திற்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। बुद्धिर्ज्ञानमसम्मोहः क्षमा सत्यं दमः शमः सुखं दुःखं भवो भावो भयं चाभयमेव च अहिंसा समता तुष्टिस्तपोदानं यशो यशः भवन्ति भावा भूतानां मत्तयेव पृथग्विधाः। அடுத்ததாக திரு உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம்.
புத்திர்ஞானமசம்மோஹः க்ஷமா சத்யம் தமஷமः சுகம் துக்கம் பவோ பாவः பயம் ச பயமேவ ச அஹிம்சா சமதா துஷ்டிः தபோதானம் யசோ யசः பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருதக் விதாः. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. விபூதி யோகம் இன்னும் இந்த 10வது அத்தியாயத்தில் நாம் 3வது ஸ்லோகத்தில் பார்த்த விஷயம் என்னன்னா, உபாயம் செய்வதற்கு தடங்கலாய் உள்ள பாபங்களை எப்படி நாம் போக்கடித்துக் கொள்வது என்பதைத்தான் பார்த்தோம். ஒரு உபாயம் பண்ணுறோம், அதாவது பக்தி யோகம். இந்த இடத்துல பகவத்கீதையில் இங்கே சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து பக்தி யோகம். மறுபடியும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்தி யோகம்ன்றது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பக்தி இல்லை, அதுக்கு இருக்கும் வேரியேஷன்ஸ் இருக்குது, வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ நமக்கு இருக்கிறது பக்தினா பக்தி தான், பக்தி யோகம் இல்லை, அது நாம்கே வாஸ்தே பக்தி. ஆனால் அந்த உபாயத்தை செய்வதற்கு தடங்கலாய் உள்ளதான பாபங்களை நிவர்த்தி பண்ணுறது எப்படின்னு சொன்னார். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால், பக்தி எப்படி வளரும்ன்றது இந்த 4வது 5வது ஸ்லோகத்தினால காண்பிக்கிறார். பக்தி வளரணுமே சுவாமி. சில பேருக்கு ஆஸ்திகத்தில் ஒரு ருச்சி உண்டு, அதாவது அதை வெறுக்க மாட்டான், நடந்துட்டு இருக்கும், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் அவளால் அந்த பக்தியை வளர்த்துக்க முடியாது. யா பிரீத்திர அவிவேகானாம் விஷயே ஷணபாயினி, இந்த ஸ்லோகத்தை கீழே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் அடியார். இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுருக்கேன், வேறு வழி இல்லை. யா பிரீத்தி அவிவேகானாம் விஷயே ஷணபாயினி, இந்த ஜனங்களுக்கு பகவத் விஷயத்தை தவிர்த்து மற்ற விஷயங்களில் எப்படி ஒரு ஆசை, எப்படி ஒரு அபிருச்சின்றதை பார்க்குறோம். அரே எம்பெருமானே, ஒன்று நினச்சிட்டு இருக்கிற எனக்கு அந்த அபிருச்சியானது உன் விஷயத்தில் வரணும் என்று பிரகலாத ஆழ்வான் பரமாத்மாவை பிரார்த்திக்கிறான் இல்லையா? ஆகையால் இப்படி ஒரு அத்தியுதமான ஞான விசேஷம் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு பக்தி வளரணும். அது எப்படி வரணும்? கீழே பார்த்தோம், தைலதாராவது அவி சின்ன ஸ்பிருதி சந்ததி ரூபம் என்பதாக பார்த்தோம். அந்த ஒரு பிசுக்கு அது எல்லா இடத்துலையும் படரணும். எண்ணெய் படலம்ன்ற பாருங்க, ஒரு சமுத்திரத்தில் ஒரு கப்பல் கவுந்துருத்துலாம் எண்ணெய் படலம், சமுத்திரம் முழுக்க எண்ணெய் அப்படியே கசிஞ்சு அது அப்படியே ஃபுல்லாக வந்து படறது அப்படி சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஆயிடுறது. அந்த மாதிரி ஒரு பக்தி பாவ சுத்தியானது ஏற்பட வேண்டும். அப்படி எப்படி உண்டாகும்? இதுக்கும் அதே திருஷ்டாந்தம் தான். ஒரு பெண்மணி மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ஆசை, அல்லது ஒரு புருஷன் மீது நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசை, அல்லது குழந்தைகள் மீது வைத்திருக்க ஆசை, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்க பரவசம், பார்க்க பரவசம் அப்படின்னு அந்த பரவசத்திலேயே நாம் இருந்துட்டு இருப்போம் இல்லையா? இத்த நிரூபணம் பண்ணி காண்பிக்கிறார் இந்த 4வது 5வது ஸ்லோகத்தினால. இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டால், சில பாவ விகாரங்கள் என்பதாக பெயர், மனோநிலைகள். இந்த குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட எப்படி இருக்குது, இந்த குவாலிஃபிகேஷன் நாம் எப்படி விருத்தி பண்ணிக்கணும் என்பதைத்தான் இனி காண்பிக்க போகிறார். புத்திர்ஞானமசம்மோஹः க்ஷமா சத்யம் தமஷமः சுகம் துக்கம் பவோ அபாவः பயம் ச பயமேவ ச அஹிம்சா சமதா துஷ்டிः தபோதானம் யசः அயசः பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருதக் விதாः. புத்தி அப்படின்னு அர்த்தம், மனசுக்கு இருக்கக்கூடிய நிரூபிக்கக்கூடிய தன்மை. இது விவரணம் பார்க்க போகிறோம். ஒன்றுனா நான் முதல்ல சொல்லிவிடுறேன். புத்திஹி மனசிற்கு இருக்கக்கூடிய நிரூபிக்கக்கூடிய தன்மை. ஞானம் சேத்தனம் அச்சேதனம் இவற்றை பற்றியதான தெளிவு. அசம்மோகா ஒன்றை வேறொன்றாக நினையாமல் இருப்பது. க்ஷமா அடுத்தது பொறுமை. சத்தியம் பிராணிகளுக்கு ஹிதமானதை சொல்லுதல். தமஹா வெளியிந்திரியங்களை அடக்குதல். ஷமஹா உள்ளிந்திரியங்களை அடக்குதல், அதாவது மனதை அடக்குதல். சுகம் அனுகூல புத்தி, துக்கம் பிரதிகூல புத்தி. பவஹா மனசினுடைய சுவாஸ்தியம், அபாவஹா மனதினுடைய சோர்வு. பயம் அச்சம், அபயம் அச்சமின்மை. பயம் என்றால் அச்சம், அபயம் என்பது அச்சமின்மை. அஹிம்சா துக்கம் விளைவிக்காமை. சமதா தன்னை போல பிறரிடத்தில் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி நடந்து கொள்வது.
துஷ்டிகி பிறர் பெருமையை கொண்டு கண்டு சந்தோஷப்படுதல், பிறருக்கு ஏற்படக்கூடிய பெருமையை கண்டு சந்தோஷமடைதல். தபஹ சாஸ்திர விரோதமான போகத்தில் நாம் இழியாமை. தானம் கொடை. யசஹ புகழ். அயசஹ பழி. பிருத்தக் விதாக இப்படி பல வகையான பாவங்கள் மனநிலைகள் என் மூலம்தான் பிராணிகளுக்கு உண்டாகின்றன. இப்படி பலவிதமான மனோநிலைகள் பிராணிகளுக்கு உண்டாகின்றன. புத்தி, ஞானம், மோகமின்மை, பொறுமை, உண்மை, வெளியிந்திரியங்களை அடக்குதல், மனதை அடக்குதல், சுகம், துக்கம், அதே மாதிரி பயம், அபயம், அஹிம்சை, எல்லாவற்றையும் சமமாக பாவித்தல், சந்தோஷம், தபசு, தானம், கீர்த்தி, அபகீர்த்தி, இவை அனைத்தும் என்னுடைய சங்கல்ப விசேஷத்தினால் உண்டாகின்றன என்று பரமாத்மா அருளி செய்கிறார். நாம் சிலவற்றை செய்வதற்கும் சிலவற்றை செய்யாமல் இருப்பதற்கும் பகவத் சங்கல்பந்தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில காரியங்களை நாம் செய்கிறோம், சில காரியங்களை செய்யாமல் விட்டுவிடுகிறோம். அதான் பகவத் சங்கல்பம். இதற்கு ஒரு திருஷ்டாந்தம், உங்களுக்கு திருஷ்டாந்தம்னா எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமில்லையோ, நவா அரே பத்யுக்காமாய பதிப் பிரியோ பவத்தினர். கணவன் மனைவி அந்யோன்யம் பிரேமையோடு இருக்கா, ரொம்ப சௌஹார்தமாக இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஒரு இன்டிமசி இருக்குது. திடீர்னு என்னன்னு தெரியல, கணவனை கண்டா மனைவிக்கு வெறுப்பு, மனைவியை கண்டா கணவனுக்கு வெறுப்பு. நேற்று வரலையும் 2 பேரும் அப்படி அந்யோன்யமாக இருந்தாலே, அன்றில் பேடைகளை போல இருந்தாலே, இப்படி ஏன் வெறுப்பு வந்துருத்துனார்? நேற்று வரல பகவத் சங்கல்பம் அப்படி இருந்தது, இன்றைக்கி பகவத் சங்கல்பம் அப்படி இல்லை. நவா அரே பத்யுக்காமாய பதிப் பிரியா பவதி. இவள் விரும்புகிறான் என்பதனாலே அவன் அப்படி இல்லை, அந்த விருப்பத்தோடு இல்லை. ஆத்மனஸ்து காமா, எல்லாம் பரமாத்மாவுடைய சங்கல்ப விசேஷத்தினால் நடைபெறுகிறது என்று ஸ்பஷ்டமாக சொல்கிறேன். அவளுடைய விருப்புன்றது இந்த இடத்துல காரணமே இல்லை, பகவானுடைய சங்கல்ப விசேஷம் தான் காரணம். அதுபோல் நாம் சில காரியங்களை பண்ணுறோம், சில காரியங்களை பண்ணாமல் விடுறோம். இன்னொன்று ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கர்த்தவியம் ஆச்சரன் காரியம் அகர்த்தவியம் அனாச்சரன்னு. முதல்ல சில பேருக்கு ப்ராப்ளமே என்ன தெரியுமோ, எந்த காரியத்தை எப்போ செய்யணுன்றது தெரியாமல் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். எந்த காரியத்தை எந்த சமயத்தில் செய்யணும், அதாவது முன்னாடி செய்ய வேண்டிய காரியம் பின்னாடி செய்ய வேண்டிய காரியம் என்பதாக சொல்லுவாள். முதல்ல எந்த காரியத்தை பண்ணணும், அப்புறம் எந்த காரியம் பண்ணணும், முதல்ல பண்ண வேண்டியது பின்னாடி பண்ண வேண்டியது, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. எனவே சிலவற்றை செய்வதற்கும் சிலவற்றை செய்யாமல் இருப்பதற்குமான காரணங்கள் மனோவியாபாரங்கள், இதெல்லாம் பகவத் சங்கல்பம். ஏன் இவாளுக்கு புத்தி அப்படி போகிறது, ஏடா கூடமா ஏன் புரிஞ்சுக்கிறா, சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லையே, சரியாக காரியங்களில் பிரவர்த்திக்கிறது இல்லையே, சரியான காரியத்தை சரியான சமயத்தில் செய்யறது இல்லையே அப்படின்னு கேட்டால் பகவத் சங்கல்பம். இதான் கடைசியில் அல்டிமேட், வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. இதான் இதுக்கு ஆன்சர், ரீசனபிளான ஆன்சர் தான். சரி, முதல்ல இந்த செக்ஷன் என்னென்னு பார்த்துட்டு வருவோம். முதல்ல புத்தின்னு ஒரு அர்த்தம் சொன்னார். புத்தின்னு அர்த்தம் மனதில் உள்ளதான, மனதுக்கு உள்ளதான நிரூபிக்கும் திறன். அதாவது ஒரு சப்தத்திற்கு அநேக விதமான அர்த்தங்கள் இருக்கலாம், ஆனால் கான்டெக்ஸ்ட் வைஸ் அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை கரெக்டாக கேதர் பண்ணணும், ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கணும். சில சமயம் என்ன பண்ணுவோம்னா வெளியில் சொல்லுவோம், ஆனால் வெளியில் சொல்லும்பொழுது அந்த இடத்துல இன்டென்டட் மீனிங் என்ன, இந்த இடத்துல எதுக்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார், இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்றத யோசித்து பார்த்தோம்னா சொல்லுபவருடைய மனோநிலை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நம்மால் செயல்பட முடியும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பழைய எக்ஸாம்பிள் தான், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். சைந்தவம் என்றால் உப்புக்கு பேர், சால்ட், நமக், அதுக்கு பேர் என்னது, சைந்தவம்னு பேர். சைந்தவம்னா குதிரைக்கும் பேர் உண்டு. அந்த காலத்தில் குதிரைன்றது ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கூட்டர் வச்சுக்கோங்க. குதிரை வழியாக தான் ட்ராவல் பண்ணுவாள் இல்லையா, எல்லாம் வெளியில் போனோம்னா குதிரையில் ஏறி தான் போவான். ஒருத்தரை சாப்பிட்டுட்டு இருக்கச்சே சைந்தவமானையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உடனே அவன் என்ன பண்ணான், பக்கத்தில் கொட்டடியில் கட்டியிருக்கிற குதிரையை கொண்டு வந்து பக்கத்தில் நிறுத்தினான். என்னடா பண்ணுறேன், நீ தான் சைந்தவமானியா சொன்னேன். அட முட்டாளே, அப்படியே அர்த்தம் பண்ணுவான். சாப்பிடச்சே சைந்தவமானியான்னு அர்த்தம், உப்பு கொண்டு வான்னு அர்த்தம். சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கார், அதில் ஏதோ ஒரு பதார்த்தத்தில் உப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது, அதனால் உப்பை கொண்டு வான்னு சொல்லும்பொழுது அவர் சைந்தவமானியான்னு. இப்போ சாப்பிடச்சே உப்பை கொண்டு வந்து நிறுத்தினான், உப்பு தான் வேணும் சாப்பிடச்சே, குதிரையை கொண்டு வந்து நிறுத்தினான். சாப்பிட்டாச்சு, அப்புறம் வெளியில் கிளம்பணும், பிரயாணம் பண்ணணும். பிரயாணம் பண்ணச்சே சைந்தவமானியானர். அப்போ 1 கிலோ உப்பை கொண்டு வந்து கொடுத்துருந்தார், அவன் கையில் வச்சுக்கோங்க. என்னென்ன நீ தான் சாப்பிட்றச்சே உப்புன்னு கேட்டியோ இல்லையோ, அதனால் இப்போ கொண்டு அட முட்டாளே, இப்போ நான் வெளில கிளம்ப போகிறேன், பிரயாணம் பண்ணுறேன், பிரயாணம் பண்ணச்சே சைந்தவம்னா குதிரை தானடா. அதாவது ஒரு இடத்துல ஒன்று சொன்னால் அதை அப்படியே அப்ரப்டாக பிடிச்சிட்டு அதை தொங்கிட்டு
இன்னொரு கான்டெக்ட் வச்சு அதை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப அது என்ன சொல்கிறது, அதான் புத்தி விசேஷம்னு அர்த்தம். நீ அங்கே சொன்னிய, ஆமாம் அங்கே சொன்னேன். சில பேர் சொல்கிறா பாருங்க, அது போன வாரம் இது இந்த வாரம்னு. அந்த மாதிரி கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நம்ம அதை சொன்னதுடைய இன்டென்ஷன்ன்றதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் புத்திஹி. அடுத்தது ஞானம். ஞானம்னா இந்த இடத்துல சேத்தனம் அச்சேதனத்தை பற்றி தானே தெளிவு. தேகம்ன்றது அச்சேதனம், ஆத்மானது சேத்தனம். சேத்தனம்னா மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சேத்தனம்னா உயிரற்றதுன்னு அர்த்தம் பண்ணுவா. சேத்தனம்னா அப்படி சொல்லக்கூடாது. சேத்தனன் என்றால் அறிவுடையவன், அறிவுடையவன். அச்சேதனம் என்றால் உயிரற்றதுன்னு அர்த்தம் பண்ணுவா. சேத்தனம்னா உயிருடையதுன்னு அர்த்தம் பண்ணுவா. அப்படி அர்த்தம் பண்ணாதீங்க. சேத்தனன் என்றால் உயிருடையவன் என்பது பொருள் அல்ல. சேத்தனன் என்றால் அறிவுடையவன் என்பது பொருள். அச்சேதனம் என்றால் அறிவற்றது என்பது பொருள் அல்ல, அறிவுடையது என்பதாக பொருள். மறக்கவே கூடாது. தூக்கத்தில் எழுப்பி கிள்ளி கேட்டால் கூட சொல்லணும். சேத்தனம் என்றால் அறிவுடையது, அச்சேதனம் என்றால் அறிவற்றது அப்படின்னு கண்ணை மூடி தூக்க கலகத்தில் அப்படியே சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் மறக்கவே கூடாது. ஐயோ நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. இது முக்கியம். இதெல்லாம் தான் அடிப்படையான ஆணித்தரமான அர்த்த விசேஷங்கள். அதனால் ஞானம், புத்தின்னு ஒன்று இருக்குது, ஞானம்னு ஒன்று இருக்குது. புத்தின்றது என்னது, செயல்படுத்தக்கூடியது. ஞானம் அப்படின்றது என்னது, பாகுபடுத்தி அறியக்கூடியது, டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடியது. தேகம் என்பது வேற, ஆத்மா என்பது வேற. தேகத்தையும் ஆத்மாவையும் பிரித்து பார்க்க வேண்டும். அப்போ என்ன எடுத்து, புத்தி சப்தத்திற்கு அறிவுக்கு காரணமான நிரூபிக்கும் திறன் சொல்லப்பட்டது. ஞானம் அப்படின்றது அர்த்தம் புத்திமானாக இருப்பதினாலே அறிகிறான். அதை டிஸ்டிங்விஷ் பண்ணி கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஆத்மா அழியக்கூடியது அல்ல, தேகம் அழியாமல் இருப்பது அல்ல, ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். தேகம் அழிவும் ஆத்மா அழியாது, புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அசம்மோகா. அசம்மோகானா எவ்வளவு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸ்ல இருப்பான். எதுலேயுமே ஒரு தெளிவு இருக்காது. அதுக்கப்புறம் வேவரிங் மைண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவா தெரியுமா. ஒவ்வொன்று காரியம் பண்ணிட்டு இருக்கிறச்சே மேலே மேலே இன்னொரு காரியத்தில் புத்தி போயிட்டே இருக்கும். இதில் கான்சன்ட்ரேஷன் கிடையாது, கவனச்சிதறல் கிடையாது இல்லையா. நான் வேடிக்கையாக சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. வேடிக்கை நான் உண்மைதான். ஒரு காலத்தில் டிவி பார்க்கச்சே டிவி தான் பார்த்துருந்தோம் நம்ம. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், டிவி ஆனில் இருக்கோம், கையில் ஃபோன் வச்சுட்ருப்போம், அந்த ஃபோனில் பாட்டு ஓடிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம வாட்ஸ்அப் பார்த்துட்ருப்போம். 3 சைமல்டேனியஸாக மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டி நம்மளை காமிச்சிக்கிறோம். 3துலேயுமே கவனம் இருக்காது நமக்கு. அடுத்தது நாம் செய்யும் காரியத்தில் என்ன, அதை எப்படி நாம் செய்தால் சக்ஸஸ் உண்டாகும் என்பதை அறிந்து செய்வது. அதே மாதிரி எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது. ஈயத்தை பார்த்து வெள்ளின்னு நினச்சிக்கிறது, கழுதையை பார்த்து குதிரை நினச்சிக்கிறது, குதிரைக்கு குர்ரம்னா யானைக்கு எர்ரம்னு புரிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி தப்பு தப்பாக புரிஞ்சுக்கூடாது. இதான் அசம்மோகா. மோகம் இருந்தால் அதெல்லாம் இந்த மாதிரி தான் கன்ஃபியூஷன் வரும். அடுத்தது என்ன, க்ஷமா. க்ஷமான்னு அர்த்தம் பொறுமை. பொறுமைன்னு அர்த்தம், ஐயா நம்மை கோபப்படுத்துவதற்கு உரிய ரீசன்ஸ், மல்டி ரீசன்ஸ் இருக்கு. சட்டுன்னு நாம் இன்ஃபேக்ட் நாம் கோபப்பட்டால் தப்பே கிடையாதுன்ற அளவுக்கு நம்மளை ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அப்பொழுதும் கோபமில்லாமல் இருப்பதற்கு பெயர் தான் க்ஷமா என்பது பெயர். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பொறுமையாக இருப்பது என்பது கோழைத்தனம் அல்ல. நிறைய பேர் பொறுமையாக இருந்துட்டா எங்களை கோழை நினச்சிடுவா, பேடி பயல் நினச்சிடுவான்னு. இன்ஃபேக்ட் அவன் நினச்சிட்டு போட்டோம், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. பொறுமையாக இருந்தால் காரியத்தை ஈஸியாக சக்ஸஸாக கொண்டு போகலாம். இன்னொன்று, மற்றவர்கள் நம்மை எப்படி நினைக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டே இருந்தோம் ஏனால் நம்மளால் ஒரு காரியத்தை கூட உருப்படியாக பண்ணவே முடியாது இல்லையா. அதனால் உணர்ச்சி வசப்படுவதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக ஒருவன் தன்னுடையதான ஆட்டிடியூட்ஸ் அந்த காரியத்தை சாதிக்கிறானோ. கூட ஆகார இங்கித செச்ச. சிலருக்கு ஒரு காரியம் பண்ணுறோன்னா 10 பேர்கிட்ட ஃபோனில் அதை சொன்னா தான் ஒரு திருப்தி வரும். நீங்கள் ஒரு பார்த்துக்கடா சொல்லிண்டே இருக்கிறவாளால் ஒரு காரியத்தை கூட உருப்படியாக பண்ணவே முடியாது. அது வெறும் எக்ஸைட்மெண்ட்டில் போய் முடியும், அவ்வளோதான் விஷயம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காட்டாற்று வெள்ளம் இருக்கே, காட்டாற்று வெள்ளம்ன்றது ஒரு சமயம் மழை பெஞ்சா திடீர்னு வெள்ளம் வரும், வர வெள்ளம் வரும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு கடைசியில் சமுத்திரத்தில் போய் புஷ்ஷுன்னு போயிடும். ஆனால் ஜீவநதி என்ன பண்ணும், ஒரே மாதிரி ஃப்ளோ இருக்கும். வெள்ளம் வந்தால் கொஞ்சம் அது ஓவர் ஃப்ளோ ஆகி சமுத்திரத்தில் போயிடுத்துனாலும் மீதி ஜலமானது நதியில் இருக்கும். அது அழகாக எல்லாருக்கும் பாசனத்துக்கு யூஸ் ஆகும், எல்லாத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கணும். காட்டாற்று வெள்ளத்தை போல் பொங்கி வந்து அப்படியே புஷ்ஷுன்னு போயிடக்கூடாது. அதுதான் க்ஷமா. அடுத்தது சத்தியம். இந்த சத்தியத்தை அழகாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள். சத்தியம்னா
என்னால் பொய் பேச முடியாது சில பேர் சொல்கிறான். கரெக்டு தான், அது ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனால் நீங்கள் சத்தியம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கீள்? இங்கே பாருங்க, சில சமயத்தில் மற்றவர்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியை சொல்லாமல் இருப்பதும் சத்தியம்தான். அது தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தரை பற்றி ஒரு சமாச்சாரம் நமக்கு தெரியுது, ஆனால் பப்ளிக்கில் அதை பற்றி நாம் பேசக்கூடாதுன்னு இன்னொருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறார். ஏப்பா அந்த மாதிரி பேசாத, நம்ம 2 பேருக்குள்ளே அந்த விஷயம் இருக்கட்டும், இன்னொருத்தர்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னே டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார், எனக்கு பொய் பேச தெரியாது அப்படின்னு. உன்னை யாரும் பொய் பேசவே சொல்லலையே, நீ உண்மைன்னு சொல்கிறிய, அதை கூட பேச வேணாம் தான் சொல்லியிருக்கேன். இந்த தான் கத்தி மேல் நடக்கிற மாதிரி தர்மத்தை புரிஞ்சுக்கணும். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நம் ப்ரூயாத் சத்தியம பிரியம் பிரியஞ்ச நானிருத்தம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனஹா. பார்த்தீங்களா? புரிஞ்சுக்கோங்க நீங்கள். சத்தியம் ப்ரூயாத் சத்தியத்தை பேசு, பிரியம் ப்ரூயாத் பிரியத்தை பேசு, நப்ருயாத் சத்தியம் அப்பிரியம் அப்பிரியமான சத்தியத்தை பேசாத, அப்பிரியமான சத்தியத்தை பேசாத. சரி, அவருக்கு பிரியம்ன்றதுக்கோசரம் அசத்தியத்தை பேசாத. ஸோ சத்தியம் என்பது பூதஹிதம் வாக்கியம். மற்றவர்கள் எல்லோருக்கும் ஆனந்தத்தை அளிப்பது எது ஒன்றோ, மற்றவர்களுக்கு சங்கடத்தை விளைவிக்காதது எது ஒன்று உண்டோ அதற்கு தான் சத்தியம்னு பேர். புரிஞ்சுதா உங்களுக்கு? சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நம் புரியாத் சத்தியம் அப்பிரியம். இப்போ என்ன எடுத்து, என்னால் பொய் சொல்ல முடியாது. உன்னை யாரும் பொய் சொல்ல வேண்டாம் சொல்லலையே, மறைத்து பேச சொல்லலையே, பேசவே வேண்டாம் தானே சொல்கிறோம். அங்கே போய் சொல்லக்கூடாது. இந்த ஏடாகுடமா எக்கு புக்கா அக்கிலி பிக்கிலியா புரிஞ்சுக்கிறவா தான் என்ன பண்ணுறா, பேசக்கூடாத சமயத்தில் பேசக்கூடாத இடத்தில் பேசக்கூடாத விஷயத்தை பேசிவிட்டு அதனால் வரக்கூடிய விபரீத விளைவுகளுக்கு இவர்கள் காரணபூதமாய் அமைந்து விடுகிறார்கள். சதாங் கேனோதிஷ்டம் விஷமம் அசிதாரா விரதம் இதம் என்று மகாகவிகள் பேசுவார்கள். மகான்களுடைய இந்த விரதம் என்பது இருக்கே, அது கத்தி மேலே நடக்கிற மாதிரி. 2ஆம் அத்தியாயத்திலேயே 3ஆம் அத்தியாயத்தில் ஒரு கதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒரு பசுமாட்டை கொல்வதற்காக வேடுவன் ஒருவன் விரட்டி கொண்டு வந்தான். காட்டில் இருக்கிற மகரிஷி ஒருவருடைய ஆசிரமத்திற்குள்ளே அந்த பசுமாடு நுழைந்து விட்டது. மகரிஷி சத்தியமே பேசக்கூடியவர், பொய் பேசவே மாட்டார். அந்த வேடுவன் விரட்டின்னு வந்தவன் மகரிஷியை பார்த்து கேட்குறான், சுவாமி இங்கே ஒரு பசுமாடு ஓடி வந்துடா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோம். அவர் பார்த்துருக்கார், பசுமாடு ஓடி வந்தது, கண்ணுக்கு முன்னாடி கொட்டாப்பள்ளி மாதிரி தெரியறது, ஓகே. ஆனால் அந்த பசுவை இவர் காட்டி கொடுத்தாரேயானால் வேடுவன் நிச்சயம் பசுமாட்டை கொல்லப் போகிறான். கோஹத்தி, பசுவதை என்னும் பெரும் பாபத் இவரையும் வந்து சேரும். பசுவதை என்னும் பெரும் பாபம் இவரையும் வந்து சேரும். ஒன்று. 2வது பாயிண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன, நான் பசுவை பார்க்கலேன்னு இவர் ஹண்டர்கிட்ட சொன்னார்னா அது ஒரு ப்ராப்ளம். ஏன், கண்ணு முன்னாடி கொட்டாப்பள்ளி மாதிரி பார்த்துட்டு பார்க்கலேன்னா இவர் சத்தியமே பேசுகிறேன் என்னும் விரதத்திற்கு பங்கம். அதனால் அவருக்கு நரகம். பசுவை காண்பித்து கொடுத்தாலும் அவருக்கு நரகம், பசுவை நான் பார்க்கலேன்னு பொய் சொன்னாலும் அவருக்கு நரகம். இதுதான் தர்ம சங்கடம். இதுக்கு பேர் தான் தர்ம சங்கடம். என்ன பண்ணுவார் அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமா இல்லையோ, கண்ணு பார்க்கும் அது பேசாது, வாய் பேசும் அது பார்க்காது. தட் மீன்ஸ் என்ன, பசுமாடு ஓடுவதை கண்ணால் பார்த்தேன், ஆனால் கண்ணால் எனக்கு ஆமாம் பார்த்துட்டேன்னு ஆன்சர் பண்ண முடியாது. வாயால் ஆமாம் பசுமாட்டை பார்த்தேன்னு ஆன்சர் பண்ண முடியும், ஆனால் அந்த வாய் பசுமாடு போனதை பார்க்கலையே. ஸோ எது பார்த்ததோ அதுதான் ஆன்சர் பண்ணணும். அப்போ கண் தான் ஆன்சர் பண்ணணும், பட் கண்ணால் ஆன்சர் பண்ண முடியாது. வாய் ஆன்சர் பண்ணணும்னா வாய் அந்த பசுமாடு ஓடினதை பார்க்கலை, ஓடினதுன்றத வார்த்தையை வேணால் உச்சரிக்கலாம்னா. அவன் பார்த்தான், இது ஏதோ பைத்தியம் போல இருக்கு ஆசிரமத்தில், நாம் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு இது ஒரு பதில் சொல்கிறது. ஏயா பசுமாடு இந்த பக்கம் வந்துதான்னு கேட்டால் வந்தது வரல அதான் சொல்லணும். அதை விட்டுட்டு கண்ணு பார்க்கும் அது பேசாது, வாய் பேசும் அது பார்க்காது. சரி இது ஏதோ பைத்தியம் போல இருக்குன்னு அவரை விட்டுட்டு போயிட்டான். இப்போ என்னாச்சு, மகரிஷி பொய் சொன்னாரா உண்மை சொன்னாரா? இதான் சுவாமி சூக்ஷ்மம். தீக்குறளை சென்றோதும், இதான் சுவாரஸ்யம். இப்போ பொய் சொன்னாரா உண்மை சொன்னாரா?
இந்த சூக்ஷ்மத்தை புரிஞ்சிக்காததுனால்தான் நாம் திண்டாடுறோம். அதுவும் பகவத்கீதை கேட்டு திடீர்னு நாம் நல்லவர்களாகிடுறோமா? தடால்புடான்னு நமக்கு காரியங்கள் பண்ணுற மாதிரி ஆகிடுறதா? மாட்டிக்கிறோம். எதை சரியாக பண்ணணும், எதை சரியாக பண்ணலைன்றது கூட நம்மளால் ஜட்ஜ் பண்ணிக்க முடியல. அதுக்கு தான் மறுபடி சொல்கிறேன், பெருமை உபன்யாசம் டிவியில் கேட்டால் போகிறாரு, பெரியோர்களுடைய பழக்க வழக்கங்களை பெரியோர்களிடத்தில் அடிபணிந்து கேட்டால்தான் புரியும். எனவே சத்தியம் என்பதை நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? கண்டதை கண்டபடி, பார்த்ததை பார்த்தபடியே பேச வேண்டும். ஆனால் அப்படி பார்த்ததை பார்த்தபடியே பேசும்பொழுது மற்றவர்களுக்கு தீங்கு உண்டாகும் என்றால் அதை சொல்லக்கூடாது. அதனால்தான் பூதஹிதம் வாக்கியம் சத்தியம். பிராணிகளுக்கு எது ஒன்று நன்மை பயக்குமோ அதற்குத்தான் சத்தியம் என்பதாக பெயர். அடுத்தது தமஹா. தமஹானா கண், காது முதலான வெளிப்புலன்களை விஷயங்களிலிருந்து திருப்புவது. சினிமா பாட்டே கேட்கணும்னு சில பேருக்கு ஆசை வரும். சினிமா போஸ்டரையே இல்லை சினிமாவையே பார்க்கணும்னு சில பேருக்கு ஆசை வரும். எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பார்க்கணும், போடணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆசை வரும். இந்த மாதிரி வெளிப்புலன்களை நாம் திருப்பி உள்ளே கொண்டு வரணும். அதனால் என்ன எடுத்து தமஹா. அடுத்தது ஷமஹா. அதான் தாந்திக்ஷாந்தி தயாரிவி சுபகுணேகி. மகான்களுடைய அனுஷ்டானம், மகான்களுடைய பெருமை எத்தகையது? வெளிப்பகைவர்களையும் அடக்கினவர்கள், உட்பகைவர்களையும் அடக்கினவர்கள். வெளிப்பகைவர் யார்? கண்ணால் பார்க்கறது, நாக்கில் ருச்சிக்கிறது ஆசையாக இருக்குது, அல்வா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது இல்லையா? அந்த அல்வாவை கடையில் வாங்கி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு கடையில் போய் வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. எல்லாம் விட்டுட்டா சுவாமி, என்னால் சோம்பப்படி கேட்க மட்டும் விட முடியல, அதை மட்டும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அது சாப்பிட்டா தப்பு இல்லை தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். அது சோன்பப்படி கேக்குக்கு ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் ஒரு எக்ஸம்ஷன் வாங்கி வச்சுருக்கார் போல இருக்குது. ஏன்? அந்த மாதிரி எல்லாத்தையும் அடக்கணும். ருச்சியை அடக்கணும், ஸ்பரிஷத்தை அடக்கணும். அதனால்தான் மற்ற பெண்களையோ இல்லை மற்ற புருஷர்களையோ நாடி செல்வது. என்ன சொல்கிறாருக்கு? இப்போ திருமணத்தை கடந்த உறவு அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கா. அதுக்கு நான் சுக்கா பேர் சொல்கிறேன். அந்த காலத்தில் நாங்கள்லாம் பாட புஸ்தகத்தில் படிக்கிச்சு பாத்ரூம் போகிறோம், டாய்லெட் போகிறோம்னு தான் சொல்லுவோம். இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறோன்னு. ரெஸ்ட் ரூம்னா எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஓய்வெடுக்கும் அறைனா படுத்துன்னு தூங்குற இடம் தான் அது. பயணிகள் ஓய்வெடுக்கும் அறை அப்படின்னு போட்டிருப்பான் ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்ட்லலாம். அதுக்கு தான் ரெஸ்ட் ரூம்னு பேர். இப்போ ரெஸ்ட் ரூம்னு அர்த்தம், டாய்லெட் பாத்ரூமுக்கு ரெஸ்ட் ரூம்னு பேர் வச்சுட்டான். நாசூக்குன்றதான பேரில் நாம் நிறைய மாற்றிட்டோமோ இல்லையோ இப்போ. ஆனால் நாசூக்காக நடந்துக்கிறதுக்கு தான் தெரியல நமக்கு. ஏன்னா சாஸ்திரங்கள் தெரியல, பெரியவாழ்கிட்ட பழக்கம் இல்லை. ஆனால் தமஹா ஷமஹா. தமஹான்றது வெளிப்பகைவர்களை அடக்குவது, ஷமஹா என்பது உட்பகைவர்களை அடக்குவது. இல்லை இப்படியும் உல்டாவாக சொல்கிறதும் உண்டு சில சமயத்தில். அப்புறம் சுகம். சுகம்னு அர்த்தம் தனக்கு அனுகூலமான விஷயங்கள் எது உண்டோ அதை அனுபவிச்சுட்டே இருக்கிறதுக்கு பேர் சுகம்னு அர்த்தம். துக்கம்னா தனக்கு பிரதிகூலமானவத்தை நினச்சி தலையை கவுதுன்னு ஒன்றுமே இல்லாமல் உம்முன்னு உட்காந்துக்கிறது. சுகம் வந்தால் அப்படியே குதிக்கிறது, ஆகாசத்துக்கு மூவிக்காக குதிக்கிறது. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சுவாமி அப்படின்னு ஒரு உற்சாகம் அப்படி கிளம்பும். இல்லை விட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோ. என்ன சுவாமி, என்னவோ சுவாமி, என்னவோ போயின்னு இருக்கு, அது பாட்டுக்கு இருக்குது அப்படின்வா. ஸ்ருதி பேதம். வார்த்தையே டொயின்னு அப்படியே இறங்கி போயிடும். துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகரஸ்பிருகா. சுகம் வந்தால் குதிக்கிறது, துக்கம் வந்தால் இடிஞ்சு போய் உட்கார்றது மகான்களுடைய லட்சணம் இல்லைன்ட்டார் அவர். அடுத்தது பவஹ. அனுகூல வஸ்துக்களை அனுபவிப்பதினாலே உண்டாகக்கூடிய அதிகமான சந்தோஷம். அபாவஹ. பிரதிகூலத்தை அனுபவிப்பதினாலே அதிகமாக ஏற்படக்கூடிய துக்கம். பயம். பயம்னா அனர்த்தங்களை, நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை பார்த்து பயப்படுவது. அபயம். அந்த பயத்தை கண்டு பயப்படாமல் இருப்பது. பயம் என்பதை பார்த்து பயப்படாமல் இருப்பது. அஹிம்சை. பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது. ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்னா அது அஹிம்சை தான். அது ஹிம்சை இல்லை. அது அந்த கட்டியை கீறி அதனுடைய சீடு ரத்தத்தெல்லாம் வெளில எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற புழுவெல்லாம் வெளில எடுத்தால் அந்த கட்டி குணமாகி அந்த நோயாளிக்கு நல்லது நடக்கும். ஆனால் சிகிச்சை, அந்த சிகிச்சை ரணசிகிச்சை பண்ணால் தான் அவனுக்கு நல்லது. அந்த சிகிச்சை பண்ணக்கூடிய வைத்தியன் ஹிம்சகன் இல்லை. அதே ஒருத்தர் அடிப்பவன், ஹிம்சை பண்ணுபவன், வாயாலேயும் சரி வார்த்தைகளை சொல்லுபவன், அதே ஹிம்சகன். சமதா. சத்ருக்கள் மித்திரர்கள் ஒன்றாக பார்ப்பது. துஷ்டிஹி. சந்தோஷம். தபாஹா. சாஸ்திரோக்தமான முறையில் காயக்லேஷம் செய்வது. தானம். தன்னுடைய பொருளை பிறருக்கு கொடுப்பது. யஷஹா. புகழை சம்பாதிப்பது. அயஷஹா. அபக்யாதி என்பதை அடைவது. பாவாகா. மனோவியாபாரங்கள். பிருத்தக்விதாகா. ஒன்று முரண்பட்டவை. இப்படி பலவிதமாக
ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையாய் இருக்கின்றன என்று இதை பரமாத்மா அருளி செய்கிறான் இந்த 2 ஸ்லோகங்களினாலே. இதனுடைய மேல் அர்த்தங்களை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். புத்திர்ஞானமசம்மோஹா க்ஷமா சத்யம் தமஷமஹ சுகம் துக்கம் பவோ பாவஹ பயம் ச பயமேவ ச அஹிம்சா சமதா துஷ்டிஹ தபோதானம் யசோ யசஹ பவந்தி பாவா பூதானாம் மத்தயேவ ப்ருதக்விதாஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. புத்திர்ஞானமசம்மோஹः बुद्धिर्ज्ञानमसम्मोहः க்ஷமா சத்யம் தமஷமஹ क्षमा सत्यं दमः शमः சுகம் துக்கம் பவோ பாவஹ सुखं दुःखं भवो भावः பயம் ச பயமேவ ச भयं च भयमेव च அஹிம்சா சமதா துஷ்டிஹ अहिंसा समता तुष्टिः தபோதானை யசோ யசஹ तपोदानं यशो यशः பவந்தி பாவா பூதானாம் भवन्ति भावा भूतानां தஜேவ ப்ருதக்விதாஹ. मत्त एव पृथग्विधाः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். बुद्धिर्ज्ञानमसम्मोहः क्षमा सत्यं दमः शमः सुखं दुःखं भवो भावो भयं च भयमेव च अहिंसा समता तुष्टिस्तपोदानं यशो यशः भवन्ति भावा भूतानां मत्त एव पृथग्विधाः. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹ தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது. இந்த ஸ்லோகத்தில் கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி, கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி
चन्द्रचकारू मयूरशिकण्डक मण्डलवलयितवेषम् चन्द्रकचारु मयूरशिकण्डक मण्डलवलयितकेशम् श्रीजयदेव बणितमति सुन्दर श्रीजयदेव बणितमति सुन्दर श्रीजयदेव बणितमति सुन्दर मोहन मधुरिपूरूपम् श्रीजयदेव भणितमति सुन्दर
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।